அடுத்த சிவா பண்ணதுலயே ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, ஏகேய வச்சு வீரம்ங்கிற மூவி குடுத்திருந்தாரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா நெறைய பேர பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ ரொம்பவே கவர் பண்ணுச்சு. இந்த மூவி ரிலீஸ் டைம் பாத்தீங்கன்னா, ஜில்லா விசஸ் வீரம்ங்கிற ஒரு 2 கிளாஸ்ல நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல நடந்துச்சு. இந்த 2 மூவில எது வெற்றி பெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2மே சமம் தான் சொல்ல முடியும். அந்த அளவு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் நீ ஏன்டா இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 1 பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஏகேவோட பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீரம் மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட ட்ரெய்லர் தான் இப்போ விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெய்லர் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட். இன்னையோட ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் பிரதர்ஸ் கதை முடிஞ்சதுடா. வீரம் இந்த மாதிரி வேஸ்ட் செட் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் துணிவே துணை. போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன தம்பிங்கடா அண்ணன்டா கேஸ்னா என்ன? டேய் அவுக்காத நிறுத்து. நான் எப்படிப்பட்டவன் நினைச்சு நீ என்னை விரும்பினியோ அப்படியே நான் மாறி வந்திருக்கேன். என் வாழ்க்கை அடிதடி தகராறுன்னு கரடு முரடானதுதான். ஆனா என் மனசு அறிஞ்சு நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதான் என் வாழ்க்கை. யாரு தாரத்தை கிளிய போது கிழிய போது வீராமா ஒரு ஆம்பள ரகளைகள் ஆரம்பம். மொத்த உசுரைய வாங்குறடா. அண்ணனுடைய குத்து மதிப்பு உங்களுக்கு தெரியாது. இனிமே இந்த ஊருக்குள்ள ஒன்று பார்த்தேன், ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். இனிமே இந்த ஊருக்குள்ள ஒன்று பார்த்தேன், ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். இந்த மண்ணில் விழுந்த கடைசி துளி ரத்தம் என் வீட்டு ரத்தமா இருக்கட்டும். சிவா அந்த குடும்பத்துக்கு யாரா இருக்கா? எவ்வளோ பேர் இருக்காங்கிறது யாரு இருக்காங்க தான் முக்கியம். என்ன நான் சொல்றது? செல்லுகுட்டே, எப்பவும் ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேட்பல்ல, இப்போ விளையாடலாமாடா ராசாத்தே. ஏகேடி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. என்னதான் ரிலீஸ் பண்ணாலும் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுறது பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிற மாதிரி தான் கொண்டாடுறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சச்சினோட மூவியா இருக்கட்டும், அதுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பாத்தீங்கன்னா புதுசா ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாங்க. இதே மாதிரிதான் இந்த படமும் செம்மையா கொண்டாடுவாங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. எனக்கான ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என்னதான் ரிலீஸ் பண்றீங்க, ஒரு மங்காத்தா மூவி ரிலீஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸான ஒரு மூவி. இந்த மூவி ஆக்சுவலா செமையா இருக்கும், செம என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சந்தானமோட ஃபன் காமெடி எல்லாமே இந்த மூவில ஒரு ஃபுல் கொலாப்ஸ் ஆகி ஒரு செம என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். ஏகேவோட மூவி ஏகே டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு மே 1 பாத்தீங்கன்னா இன்னொன்று மெயினா சொல்லணும். மே 1 பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஹிட் 3, அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் வீரம் அப்படின்னு வரப்போகுது. முன்னதாக சொல்லியிருந்தேன் 2 படம் கிளாஷ் ஆக போகுதுன்னு சொல்லி. இப்போ 3வது ஒரு படம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இந்த படத்துல அஜித்தோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அந்த தாடி வச்சுட்டு வர சீன்ல வேற லெவல்ல இருக்கும். என்னோட அந்த ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த தாடி வச்ச சீக்வன்ஸோட ஃபுல் மூவி கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட கிளாஸ் வேற எதுவுமே இல்லை.
ஆனால் தலை எப்படி பார்த்தாலுமே செம்மையாக இருப்பார். அது ஷேவ் பண்ணாலும் சரி செம்ம நார்மலாக நீங்கள் நடந்து வந்தாலே போதும் தேட்டரு தெரிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கத்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலை கூட ரீசெண்டாக சேப்பாக் ஸ்டேடியம் வந்திருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா இல்லை எக்ஸ்பெக்டடான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டிக்கெட் எதுவும் சேல் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு சோல்ட் அவுட் பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது செமையாக இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஐபிஎல்க்கு தோனி எப்படி என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப கத்துறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஒரு ஸ்க்ரீன் இதில் காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கத்தி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் பாராட்ட சொல்லிட்டு போனோம். May 1 வரட்டும், ரீலீஸை பார்த்து சந்தோஷப்படுவோம். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நம்ம பேசியோம் நெக்ஸ்ட் வீடியோ.